அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிமே நான் உங்களை எல்லாரையும் டிவி ஃபேமிலிட்டு தான் கூப்பிட போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். அதனால் நம்ம எல்லாரும் இனிமேல் டிவி ஃபேமிலி தமிமா விளாக்ஸ் ஃபேமிலியாக மாற போகிறோம். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி மடவை மீன் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கூரில் 8 ஃபிஷ் இருந்துச்சு. 200 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்காக 150 ருபீஸ் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு மீன் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கலந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, சால்ட்டு, கொஞ்சோண்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணி போட்டு கலக்கிக்கலாம். இன்னொரு என்னென்னா, இந்த மீனில் ஒரு மாதிரி எனக்கு ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடலை மாவு நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன் ஃபிஷ் ஃப்ரையில். இந்த வாட்டி பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லா மீனையும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மசாலா தடவிட்டு ஒரு 1/2 hour நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் தான் இப்போ அதிகமாக எங்கள் ஏரியாவில் போயிட்டுருக்கு. சங்கராலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு எதுவுமே இப்போ அதிகமாக விற்கிறது இல்லை. இந்த ஃபிஷ் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தவாவில் இதை 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா முறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எனக்கு முறுன்னு ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், ஒன்று கூட நல்லா அந்த மசாலா உதிராமல் அப்படியே வந்துச்சு. சைட் பை சைடாக நான் சாம்பாரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தண்ணியாக சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணி இந்த ஃபிஷ்ஷு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த கடலை மாவு போட்ட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.